குழந்தை பிறந்த இந்த விசேஷமான நாள்ல நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். அத நான் சொல்றதை விட சொல்றவங்களே சொன்னா நல்லா இருக்கும். பரவாயில்ல. ஆனா அந்த விஷயத்தை கேட்ட உடனே நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கிறது மட்டும் நிச்சயம். மச்சான் ஏன் லேட் பண்றீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. கொஞ்சம் இரு. 5 அடிக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இப்போ சொல்லிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டா. இப்பவே சொல்ல. குழந்தைய கொஞ்சம் பிடிங்க. கீதா, ராஜா, திலீப், இப்போ நான் சொல்ல போற விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா என்னை ஏமாத்தி விட்டு ஓடி வந்துட்டீங்களே ராசா. யாரு யாருன்னு கேக்குறீங்க? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. உங்களே சாமியா நினைச்சிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையை கெடுத்து போடாதீங்க. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண, என்ன துரோகம் பண்ண? கட்டிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி விட்டீங்களே. என்ன வளர்ற? யார் நீ? ஐயா ஐயா ஐயா, இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்குமா? ஆண்டாளுன்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுவீங்களே. என் கையில எத்தனை சத்தியம் பண்ணீங்க. உங்க பேச்ச நம்பி நீங்க தாலி கட்டாமே உங்க பிள்ளைக்கு தாயானேன்னு. இப்ப இந்த காரும் மங்களாவை பார்த்தோன்னே என்ன மறந்துட்டீங்களா? தலைங்கயா. இந்த பிள்ளை மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, என்ன மறந்துட்டீங்கன்னு. அந்த கண்ணாட்டா மேல சத்தியமா சொல்லுங்க, என்ன தெரியலன்னு. இப்பதான் மணி சரியா 5. இது எப்படி இருக்கு? என்னங்க, யார் இந்த பொண்ணு? அவங்களையும் கேக்குற? என்ன கேளு, நான் சொல்லுறேன். என் பேரு ஆண்டாளு. இந்த பிள்ளைக்கு இவர்தான் அப்புச்சி, நான் தான் ஆத்தா. எம்பட்டு நாள் தான் இருட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது. ஓ மேல உள்ள ஆசையோ இல்ல உன் சொத்து மேல உள்ள ஆசையோ இவங்க நம்போன்னு விட்டு வந்துட்டாங்க. ஆத்தா, உன்னை கையெடுத்து கும்பிடு. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத ஆத்தா. என் வாழ்க்கையில விளக்கேத்துவே ஆத்தா. நீ நல்லா இருப்ப. என்னங்க, ஒருவேளை என் கூட வாழ உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா உங்க கையால கொஞ்சோண்டு அரளி விதைய அரைச்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போல எவன் கூட வாழ்ந்துக்கங்க. ஆனா நான் சத்ததுக்கு பிறகு என் பிள்ளைய மட்டும் அனாதை ஆகிப்படாதீங்க. அவனை எப்படியாவது வளர்த்து ஆளாக்கிடுங்க. போதும், இனிமே ஆளாதே. இனிமே ஆளாதா என் நெஞ்சே உடஞ்சிட்டு போது இருக்குமா? சொத்துக்கோ சுகத்துக்கோ ஆசைப்பட்டு சொந்தத்தையே மறந்த செண்டாலம்மா நானு. செண்டால அறியாம எங்க வீட்டுல முழுகி கிடந்த என்ன என் கண்களை உன் அன்பு தந்துற பார்வையாலே திறந்து வச்சுட்டேம்மா, திறந்து வச்சுட்டேன். என் நெஞ்ச தொட்டுட்டே ஆண்டாளு, என் நெஞ்ச தொட்டுட்டே. இனிமே இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நான் ஒண்ணு விட மாட்டேன். சத்தியமா விட மாட்டேன், சத்தியமா விட மாட்டேன். சுத்தி பார்க்காதே கண்ணு. வா, பொறுத்தது போதும். இத்தனை பேர் மத்தியில இவங்களையே சாட்சியா வச்சுக்கிட்டு நான் இப்போ உன் கழுத்துல தாலியை கட்ட போறேன். டில்லி அண்ணா, தலையடா, பூ போடுறா. எல்லாமே பாக்கெட்ல வச்சிருக்கான். நாதஸ்வரம் வச்சிருக்கியா? இருந்தா எடுத்து ஊதுப்பா. மந்திரம் சொல்றா. மாங்கல்யம் சந்து நாதேனா மம தேஹ ஹேதுனா. உன்னை போல பாசமுள்ள பொண்ணுக்கு முன்னால இந்த காரு பங்களா காசு எல்லாம் தூசுமா, தூசு. நான் விரும்பி வந்தா நீ ஏமா விலகி போற? சாரி சாரி, நான் ஒரு தடவை சத்தியம் செஞ்சுட்டா நிறுத்துங்க மச்சான். ஏப்பா என்ன அநியாயம் மச்சான் இது? இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இவ உங்களுக்கு தங்கச்சி மாதிரி மச்சான். அவதான் ஏன் பொண்டாட்டின்னு சொல்றா? ஐயோ, அதுதான் ஆரம்பத்துல இருந்து எனக்கே குழப்பம். அடியே வாடி இந்த பக்கம். ஏண்டி மூதேவி, என்னடி இதெல்லாம்? சொல்லி தொலையண்டி. இவங்க 2 பேரும் தான் இந்த வசனத்தை பேசி 1/2 மணி நேரம் நடிச்சா 10,000 ரூபாய் தரேன்னாங்க. இது உங்க வீடுன்னு எனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேனா? ஒரு நிமிஷம் இரு மச்சான், இந்த தாலி கொடுங்க. இன்னுமே உன்னை சும்மா விட்டா எனக்கு ஆபத்து. இன்னொருத்த எவனாவது 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னா அவன் வீட்டுல போய் நாடகம் ஆடுவேன். அங்க எவனாவது ஒருத்த உண்மையா தாலி கட்டினாலும் கட்டிடுவா. அண்ணே, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் சந்து. திலீப், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? தாலி கட்டிட்டு இருக்கேம்மா. இது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு நீ சம்மதிக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். இப்படி பயந்து வாழ்றத விட ஒரே அடியே இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். கூலி வேலை செஞ்சாவது நாங்க படிச்சுக்கோ.
வாடி போலாம். திலீப் சாது மரண்டா காடு கொள்ளாதம்மா. உன் கத்தலுக்கெல்லாம் பயப்படுற புள்ள பூச்சி இல்ல இந்த திலீப். வரேம்மா, எல்லாருக்கும் ஒரு கும்பிடு. வரேன், வாடி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.